சத்தியமா சொல்றேன், ஒரு நாள் முதல்வன் மாதிரி ஒரு நாள் வந்து வாழ்ந்து எங்களை பார்க்க மாதிரி சொல்லுங்க. வாழ்ந்து காட்டுறாரு. ஒரு நாள் பொண்ணா வந்து வாழ்ந்து பார்க்க சொல்லுங்க, அப்ப தெரியும். இல்ல இப்ப ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் ஈஸியா கிடைச்சிருமா? பாக்குறவங்களோட கமெண்டா அப்படி என்ன பொண்ணா நான் வாழ்றாமே அப்படின்னா கஷ்டம் இருக்குன்னு கேட்டாங்கன்னா என்னங்க கஷ்டம் இல்ல, என்ன கஷ்டம் இல்ல. ஒரு பையனோட உலகம் ஓகே அக்செப்டபிள், அது நாங்கள் குறை சொல்லலை. ஆனால் வந்து ஒரு பொண்ணோட உலகம் அதை விட தாண்டி ஃபேமிலியை சமாளிக்கணும், தனக்குன்னு ஒரு லைஃப் வந்துட்டா அந்த ஃபேமிலியும் சமாளிக்கணும், அவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி அவங்க வீட்டை விட்டு வரணும். வீட்டை விட்டு வந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா இந்த காலகட்டத்தில்? கிடைக்காது. ஒரு நார்மலான ஒரு வேலைக்கே நம்ம போயிட்டு 7 இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதில் ஏகப்பட்ட போட்டி பொறாமை இதெல்லாம் தாண்டி வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணி அப்பான ஒரு சீட்டில் உட்காந்து அங்கே ஒரு போட்டி பொறாமை வரும். எதுக்குடா இது டே, நான் பாட்டு என் ட்ராக்ல போயிட்டுருக்கேன், நீ ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு. ஸோ எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வர்றது அப்படின்றது பெரிய டாஸ்க். ஈஸியே கிடையாது, சத்தியமாக கிடையாது.